மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பாஜக பெண் நிர்வாகியை வீடு புகுந்து தாக்கியதாக புகார் கொடுக்கப்பட்டதன் எதிரொலியாக பாஜக நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டி உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். தற்போது பாஜக நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன? முழு விவரங்கள். சென்னை கோட்டூர்புரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் பெண் நிர்வாகி ஆண்டாள் தாக்கப்பட்ட விவகாரத்துல பாஜக மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணி தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி, சைதாப்பேட்டை கிழக்கு மண்டல பாஜக துணைத் தலைவர் ஸ்ரீதர், பாஜக பெண் நிர்வாகிகள் நிவேதா கஸ்தூரி உள்ளிட்டோர் மீது மொத்தம் 9 பிரிவின் கீழே கோட்டூர்புரம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். குறிப்பாக சட்டவிரோதமாக கூடுதல், வீடுகளில் அத்துமீறி நுழைந்து தாக்குதல், காயம் ஏற்படுதல், ஆயுதங்களால் காயம் ஏற்படுத்தல், மிரட்டல் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் என உள்ளிட்ட 9 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டு சைதாப்பேட்டை கிழக்கு மண்டல பாஜக துணைத் தலைவர் ஸ்ரீதரை கோட்டூர்புரம் போலீசார் கைது செய்துள்ளனர். குறிப்பாக சென்னை கோட்டூர்புரம் பாரதி அவென்யூ பகுதியை சேர்ந்தவர் தேவி. தேவியின் தங்கை ஆண்டாள் பாரதிய ஜனதா கட்சியில் மாவட்ட துணை தலைவராக பதவி வகித்த நிலையில கடந்த 19ஆம் தேதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வருவதை ஒட்டி இந்த சித்ரா நகர் பகுதியில இருந்து ஆட்களை அழைத்து வருவது தொடர்பாக ஆண்டாளுக்கும் அதே கட்சியை சேர்ந்த நிவேதா என்பவருக்கு பிரச்சனை நிலவி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில கடந்த 21ஆம் தேதி அமர் பிரசாத்தின் கார் ஓட்டுநர் ஸ்ரீதர், நிவேதா மற்றும் கஸ்தூரி அடையாளம் தெரியாத 3 நபர்கள் ஆண்டாள் வீட்டிற்குள் நுழைந்து அத்துமீறி தேவியையும் அவரது தங்கை ஆண்டாளையும் தாக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பணம் வாங்கிவிட்டு மிரட்ட கூற வேண்டும் என அமர் பிரசாத் ரெட்டியின் தூண்டுதலின் பேரில் இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வெளியில் சொன்னால் குடும்பத்துடன் கொலை செய்து விடுவதாகவும் அமர் பிரசாத் ரெட்டியின் ஓட்டுநர் கொலை மிரட்டல் விடுத்துவிட்டு சென்றுள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்த புகாரின் தேவி அளித்த புகாரின் பேரில் தற்போது கோட்டூர்புரம் போலீசார் 9 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து கார் ஓட்டுநரான ஸ்ரீதரையும் கைது செய்து நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். அதன் பிறகு இந்த தொடர் விசாரணையானது நடைபெற்று வருவதாகவும் கோட்டூர்புரம் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி சாலமன். பாஜக பெண் நிர்வாகி வீடு புகுந்து தாக்கியதன் எதிரொலியாக பாஜக நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டி உள்ளிட்ட 4 பேர் மீது 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியின் விவரங்களை செய்தியாளர் வழங்க நாம் பார்த்தோம். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.